வணக்கம் நண்பர்களே. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 40க்கு 40 இலக்கு, அதிமுக 40க்கு 40 இலக்கு. இது சாத்தியமா? ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நிறைய விமர்சனங்களும் இருக்கிறது. அதிமுக வலுவிழந்த கட்சியாக இப்போ இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமியால் தனித்து நின்று வெற்றி காண முடியாது அப்படிங்கிற விமர்சனமும் எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்குது. காரணம் என்னென்னா, ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலேருந்து நீக்கிட்டார், சசிகலா அவர்களையும் கட்சியிலேருந்து விலக்கிட்டார், டிடிவி தினகரனும் கட்சியிலேருந்து விலக்கிட்டு இவர் தனியாக நிற்கிறாரு. இது சாத்தியக்கூறுகள் இல்லை, அவர் வெல்வதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா வலுவிழந்த கட்சியாக அதிமுக தற்போது திகழ்கிறது. அதனால் அந்த வலுவிழந்த கட்சியை எடப்பாடி பழனிசாமியால் கொண்டு போய் வெற்றிகரமாக கொண்டு போவதற்கு வாய்ப்புகள் அவரால் முடியாதுங்க. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் இரட்டை இலை சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்ட மக்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து ஓட்டு போட மாட்டார்கள் என்ற விமர்சனமும் தற்போது இருக்கிறது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 40க்கு 40 வெல்லணும் அப்படின்னு சூழல் வைக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சமூக வலைதளத்தில் வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. பாஜக தமிழகத்தில் வேகமாக கால் ஊன்றி வரக்கூடிய இந்த சூழலில் அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை எதிர்க்கிறாரு, திமுகவை எதிரி கட்சியாக நினைக்கிறாரு. இந்த சூழல் பாஜகவில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடிக்கு எப்படியாவது வேறு வகையில் ட்விஸ்ட் கொடுக்கணும், அவருக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கணுங்கிறது ஓ பன்னீர்செல்வம் திட்டமிட்டு கணக்கு போட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு ஆங்கிளில் அவருக்கு டஃப் கொடுக்குற வகையில் ஓ பன்னீர்செல்வம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பாஜகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியால் தேர்தல் வியூகங்களை வகுக்க முடியுமா, அவரோட தேர்தல் கணக்கு பலிக்குமா என்று பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கிறது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனியாக நிற்கணும் அப்படின்னாக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வலுவிழந்த கட்சி எப்படி வழிநடத்துவார் அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு அசராமல் பல்வேறு வியூகங்களை வகுத்து அவர் தனக்கான ஒரு பாதையில் ஒரு இலக்கை நிர்ணயிச்சு போய்கிட்டு இருக்கிறாரு. அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல், நீங்கள் என்ன பண்ணி ஏது பண்ணி தெரியாது, உங்கள் மாவட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களை, நிறைய செலவு பண்ணக்கூடிய வேட்பாளர்களை களத்தில் இறங்குங்க, மக்கள் செல்வாக்கு உள்ள வேட்பாளர்களை கரெக்டாக தேர்வு பண்ணி அவர்களை வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறாரு. இந்த சூழலில் வலுவிழந்த கட்சியாக அதிமுக இருக்குதுன்னு எப்படி சொல்கிறாங்க, நாங்கள் பலம் வாய்ந்த கட்சியாக நிரூபித்து காட்டுவோம் அப்படின்னு சூளுரைத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பாஜக அடுத்த கட்டமாக அடுத்த ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய 3வது முறை மோடி அவர்கள் மத்தியில் பிரதமராக வந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமியின் கதி என்னவாக இருக்கணும் பல்வேறு விமர்சனங்களும் வைக்கப்படுகிறார்கள். ஏன்னா பாஜகவிலிருந்து வெளிவந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறார். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தன்னை நிரூபித்து வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய சவால் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்கள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் வியூகங்கள், தேர்தல் கணக்கு என்னவாக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.